அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மண்டேயோட குட்டி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி எனக்கு ஒர்க் இருக்குதுன்றனால காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு எப்பயும் போல் நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு அடுப்பில் ஒலைய வச்சுட்டு ஒரு அடுப்பில் பாலை போட்டுட்டேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா தக்காளி சோறு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு வெரைட்டி ரைஸ் செஞ்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதனால தான். சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயும் போல் டீயை போட்டுட்டு இந்த அடுப்பில் முட்டையை அவிய போட்டாச்சு. அது பாட்டுக்கு அவிஞ்சிட்ருக்கோம்ல, அதுக்குள்ளே வந்துட்டு டீயை குடிச்சிட்டு வந்துடலாம். அஃபீனாத்தாவும் எந்திரிச்சிட்டாங்க. அவங்க காலையில் எப்பயுமே வெள்ளனே வேலைக்கு போயிடுவாங்க. அதனால் அவங்க சீக்கிரமாக எந்திரிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு டீயை ஊற்றி கொடுத்துடலாம். காலையிலே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறது, நமக்கு அது அப்படியே பழகி போச்சு. தக்காளி சம்பா எப்பயும் நம்ம செய்வோம்ல, அதே மாதிரி தான். வெங்காயம் தக்காளி மட்டும் கொஞ்சம் அரைச்சி ஊற்றுனேன். ஏன்னா நடுநிலை வந்தால் டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லுவாங்க. நம்ம பெரிய பிள்ளையும் சரி, நம்ம சின்ன பிள்ளையும் சரி. பெரிய பிள்ளைனா அஃபீனத்தா, எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன். டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் இருக்கணுன்றாங்க. வெங்காயத்தை கூட அரைச்சி போட்டிருக்கலான்னு அப்புறம் தான் தோணுச்சு. எனக்கு லைட்டாக முழுசாக இருக்குல்ல, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லியாச்சு. அப்படியே லஞ்சு எனக்கு, அஃபீனுக்கு, அஃபீனோட அத்தாக்கு 3 பேருக்கு சேர்த்தே பேக் பண்ணியாச்சு. அஃப்ரா குட்டிக்கு பேக் பண்ணலை, ஏன்னா நம்ம அம்மா வீட்டில் லஞ்ச் சாப்பிட்டுக்கிருவா அவள். ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் இருந்துச்சா, நேற்று 2 பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒன்று வந்துட்டு சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கட் பண்ணி கொடுத்துட்டு அதே இருந்துச்சு. அதே அப்படியே கட் பண்ணி வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போய் பாப்பாவை விட்டுட்டு வந்தாச்சு. இப்போ நான் ரெடி ஆகணும். கொஞ்சோண்டு டீ இருந்துச்சு, எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணணும், பாவம்ல. அதனால் அதை குடிச்சிடலான்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருந்தேன். அந்த டீ குடிக்கிற ஹேபிட் மட்டும் எனக்கு மாற்றவே முடியலை. நானும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கிட்டு அப்புறம் எனக்கு தேவையான திங்ஸு, அஃப்ரா குட்டிக்கு தேவையான திங்ஸு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அஃபீனத்தாக்கும் லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இனிமேல் நான் துணி துவைச்சிட்டேன் காலையிலேயே. அதை காய போடணும். எல்லா வேலையும் ஆல்மோஸ்ட் காலையிலேயே முடிச்சு வச்சுட்டு போயிட்டோன்னு வைங்களேன், ஈவினிங் வந்து குக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கிச்சனையும் நீட் பண்ணிட்டேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வீடியோ போட சொல்கிறீங்க. இன்ஷால்லா நான் வீடியோ போடுறேன். இப்போயும் மணி பார்த்தீங்கன்னா 11:15. இப்போ உட்காந்து எடிட் பண்ணுறேன். சரி, வேலை கிளம்பியாச்சு. பாய்.